சொன்னீங்க. அடுத்த சுற்று பஸர் சுற்று. எல்லாம் தயாரா இருக்கீங்களா? இப்போ ஐயா கேள்வி கேட்ட உடனேயே பஸர் அமுத்துங்க. பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த அணி முதல்ல அடிச்சிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அதற்கப்புறம் நீங்கள் வந்து விடைய சொன்னீங்கன்னா போதுமானது. சரியா? அதற்கு முன்னாடி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்க. நான் திருக்குறள் தூதர் சா மலர்மிதா, 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். PSG சர்வஜன மேல்நிலைப்பள்ளி, கோவை மாவட்டம். அது என்னமா திருக்குறள் தூதர்னா என்ன? திருக்குறள் தூதர்னா திருக்குறள் பரப்புரை செய்கிறவங்க. 13 மணி நேரம் தொடர்ந்து உலக சாதனை பண்ணதுனால எனக்கு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த பட்டத்தை தந்தாங்க. மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு கூறி எழுதி சாதனை செஞ்சதுனால எனக்கு மதிப்பூர்வ முனைவருங்கிற பட்டத்தையும் தந்தாங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அந்த ரவுண்டுக்கு போகலாமா? வந்து பஸர் ரவுண்டில் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேள்வி வந்து ஓப்பன், மொத்தம் 12 கேள்விகள் இருக்குது. எல்லாருக்குமே பொதுவான கேள்வி தான். கேள்வி கேட்டு முடித்த உடனே டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து பஸர் அமுக்கி சொல்லணும். யார் பஸர் அமுக்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் வழங்கப்படும். பஸர் அமுக்கி சரியாக சொல்லிட்டீங்கன்னா 10 மதிப்பெண், தவறாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த கேள்வி மற்றவங்களுக்கு பாஸ் ஆயிரும். யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு டீமுக்கும் 2 கேள்வி தவறாக சொன்னீங்கன்னா 5 மதிப்பெண்கள் மைனஸ் செய்யப்படும். ரைட்டா? நீங்கள் எடுத்திருக்க மார்க்கில் உங்கள் டீம் எடுத்து வச்சிருக்க மார்க்கில் 5 மார்க் மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி அடுத்து 2 தவறு செஞ்சிங்கன்னா திரும்ப ஒரு 5 மதிப்பெண் குறையும். வழக்கமாக ஒவ்வொரு கேள்விக்குமே குறைக்கணும். ஒவ்வொரு கேள்வியும் குறைக்காமல் நம்ம 2 கேள்விக்கு ஒரு வாட்டி தான் குறைக்கிறோம். ஏன் அப்படின்னா திருக்குறளே வள்ளுவரே சொல்லியிருக்காரு, கடித வச்சு மெல்ல எரிக. என்ன குறள் அது? கடித வச்சு ரொம்ப வேகமாக தண்டிச்சிடக்கூடாது, மெதுவாக தண்டிக்கணும். அதனால் ஒரு வாட்டி தப்பை அலோவ் பண்ணலாம், 2வது வாட்டி அதே தப்பை பண்ணோம்னா தண்டனை உண்டு, மைனஸ் மார்க். சரியா? இந்த முதல் நான் திருக்குறள் தூதர் சா மலர்மிதா, 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். PSG சர்வஜன மேல்நிலைப்பள்ளி, கோவை மாவட்டம். அது என்னமா திருக்குறள் தூதர்னா என்ன? திருக்குறள் தூதர்னா திருக்குறள் பரப்புரை செய்கிறவங்க. 13 மணி நேரம் தொடர்ந்து உலக சாதனை பண்ணதுனால எனக்கு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த பட்டத்தை தந்தாங்க. மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு கூறி எழுதி சாதனை செஞ்சதுனால எனக்கு மதிப்பூர்வ முனைவருங்கிற பட்டத்தையும் தந்தாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மலர்மிதா. மலர்மிதா. எந்த ஊர்? கோயம்புத்தூர். நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன், கொஞ்சம் யோசிச்சு தமிழ் சொல்லணும். குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் குட் புக்ஸ், எ பெர்பெச்சுவல் டிலைட். அந்த வார்த்தையை வச்சு தொடர்படுத்துங்க. நூல் வரணும், புக்ஸ்ன்னு வருது இல்லையா? நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. வெரி குட். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டாங்க. திருக்குறள் தூதுவர் மலர்மிதா. வாழ்த்துக்கள். ஈகை அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்து wisdom is a weapon of defense, an inner fortress no foe can raise. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். வெரி குட், வண்டர்ஃபுல். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். பகைவர்களும் நுழைந்து அழிக்க முடியாத கோட்டை ஒன்று உண்டென்றால் அது அறிவு. மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள். மலர்மதி ரொம்ப அருமையாக சொல்லி 20 மதிப்பெண் வாங்கிட்டாங்க இந்த முதல் 4 கேள்விகளில். அடுத்தது வேறு ஃபார்மேட்டுக்கு போகிறோம். பேரறிவு சிலை. ஆங்கிலத்தில் என்ன பேர்? சிலைக்கு வந்து வள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலைன்னு பேர் சூட்டியிருக்காங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்? ஸ்டாச்சு ஆஃப் பேரறிவு சிலை. ஸ்டாச்சு ஆஃப் ஒரு வார்த்தையில் வரணும். விஸ்டம். வெரி குட். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். மிகச்சரியான விடை மலர்மிதா. வெரி குட், வாழ்த்துக்கள். சரியாக விட சொல்லிட்டீங்க. நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது அந்த உதவியின் தன்மையை பொறுத்து அல்ல என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்படி என்றால் அது எதை பொறுத்தது? நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதவி செய்தால் கூட அந்த உதவி வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது? 105வது குறளில் அதுக்கு சொல்லியிருக்கார். உதவி பெறுபவர்களை பொறுத்து தான் அந்த உதவி. உதவி பெறுபவர்களுடைய தன்மை பொறுத்து. என்ன குறள் சொல்ல முடியுமா? உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைக்கும். மலர்மிதா மிக சிறப்பான விடை சொன்னாங்க. ஈகை அணிக்கு 10. விருந்தோம்பல் அதிகாரத்தில் அனிச்சம்பூவை முகத்தால் வாடிவிடும், அதுபோல விருந்தினர்களும் முகம் மாறுபட்டு பார்த்தால் வாடி விடுவார்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிற அந்த குறள் மிகவும் புகழ்பெற்ற குறள். குறள் எண் குறள் ரெண்டையும் சொல்ல வேண்டும். 9வது அதிகாரம் விருந்தோம்பல். அதில் கடைசி குறள் 90வது குறள். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குலையும் விருந்து.
இந்த குரல் எண் அதிகாரம் சொல்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். டக்குன்னு சொல்கிறது வாழ்த்துக்கள். மலர்மிதா வாழ்த்துக்கள். அடுத்து ஒருவன் செய்த உதவி மிகச்சிறியது, அதாவது திணை அளவு என்றாலும் கூட அதனை பயனை தெரிந்தவர்கள் அதை எவ்வாறு கருதுவார்கள்? எந்த குரல் எண்? ஈகை. 11வது அதிகாரம் செய்நன்றி அறிதல். அதில் 4வது குரல், திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வார் பயன் தெரிவார். வெரி குட் ரைட், வெரி குட். மிகச்சிறப்பாக சொல்லிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி குரல் கேள்வி கேட்டு மற்றவங்கள்ட்ட குரலை பரப்புவீங்களா? மலர்மிதா எப்படி குரல் தூதுவராக இருக்காங்களா, அது மாதிரி நீங்கள் எல்லாரும் குரல் தூதுவராக இருப்பீங்களா? எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுக்குள்ள அந்த அக்கா சொல்லிட்டாங்களே, அந்த அக்கா வரலன்னு நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. மலர்மிதா மேலே யாருக்கு வந்து அழுக்காறு வந்தது? யாருக்கும் வரலையா? எல்லோரும் குரல் வழி நிற்கிறவங்க, அதனால் யாருக்கும் மலர்மிதா மேலே அழுக்காறு வரல. ரைட், வெரி குட். ரைட், நல்லா படிங்க எல்லோரும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சிறப்பாக விளையாடிருக்கீங்க. இப்போ மார்க் பார்க்கலாமா? முதலிடம் வந்து ஈகை அணிக்கு போகுது, 2வது இடம் கல்வி அணிக்கு போகுது, 3வது இடம் கேள்வி அணிக்கு போகுது. ஸோ 120 மதிப்பெண், 80 மதிப்பெண், 75 மதிப்பெண். எல்லாருக்கும் ஒரு கைதட்டல் எல்லாரும் கைதட்டல் கொடுத்துடலாமா? ரைட்.